அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. குர்ஆனை எடுத்து நம்ம தொடர்ந்து ஓதிட்டுருக்கோம். திருமறை குர்ஆனை எல்லாம் வல்ல இறைவனின் பொருளால் சூரா அல் அன்ஆம் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். அதில் 125வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். 125வது வசனத்தில் இறைவன் சொல்லியிருந்தான், இறைவன் யாரை நாடுறானோ அவங்கள நேர்வழி காட்டணும்னு நாடிட்டான் அப்படின்னா அவங்க நெஞ்சத்தை இஸ்லாத்திற்காக, இஸ்லாம்னா இறைவனுடைய வேலைகளுக்காக விரிவாக்குறான். எவனை வழிகெடுக்க நாடுறானோ அவனது நெஞ்சத்தை இறுக்கமாக்கி விடுகிறான். எந்த அளவுக்குன்னா, இஸ்லாத்தை பற்றி நினைக்கும் போதே அவனுடைய உயிர் வானத்தை நோக்கி போகிறத போல் அவன் உணர்றான். இப்படி இறை நம்பிக்கை கொள்ளாதவங்க மேலே சத்தியத்தை விட்டு விரண்டோடுவது, அதன் மீது வெறுப்பு கொள்வது போன்ற தூய்மையற்ற நிலையை அல்லாஹ் திணித்து விடுகிறான். இதை ரொம்ப ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக இறைவன் சொல்லியிருந்தான். இறைவன் அந்த மாதிரியான கூட்டத்தில் உங்களையும் என்னையும் ஆக்காது, நேர்வழியான கூட்டத்தில் உங்களையும் என்னையும் ஆக்க வேண்டும்ன்ற துவாவோட இன்றைக்கான வசனங்களை பார்க்கலாம். 126வது வசனம் பாருங்கள். வஹாதா சிராத்து ரப்பிக முஸ்தகீமன் கத் ஃபஸ்ஸல்னல் ஆயாத்தி லிகௌமி யத்தக்கரூன். ஆயினும் இவ்வழி, ஒரு நிமிஷம், என்னாச்சு? ஓகே. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆயினும் இவ்வழி இறைவனின் நேர்வழியாகும். திண்ணமாக நல் உரையினை ஏற்கும் மக்களுக்கு அதன் சான்றுகளை நாம் தெளிவாக, ஒரு நிமிஷம், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 126வது வசனம் பாருங்கள். ஆயினும் இவ்வழி இறைவனின் நேர்வழியாகும். திண்ணமாக நல்ல உரையினை ஏற்கும் மக்களுக்கு அதன் சான்றுகளை நாம் தெளிவுபடுத்திவிட்டோம். ஸோ அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வழியானது இறைவனுடைய நேர்வழி. ஸோ நம்ம தான் கேட்குறோம்ல, நேரான வழியில் அல்லாஹ் யாரை அனுப்புவான், தீய வழியில் யாரை அனுப்புவான், அதெல்லாம் சொன்னால் அப்போ நேர்வழி என்னன்னு சொல்லணும்ல. அல்லாஹ் தான் சொல்கிறான், இப்போ நான் சொல்கிறது எல்லாமே நேர்வழி. திண்ணமாக இந்த நல் உரையினை, நல்ல வார்த்தைகளை எந்த மக்கள் ஏற்கிறாங்களோ அவங்களுக்கு நம்மளுடைய அத்தாட்சிகள், அதனுடைய சான்றுகள் தெளிவாக விளக்கப்படுத்தி விடுவோம் அப்படின்னு அல்லாஹ் இங்கே சொல்கிறான். அடுத்தது பாருங்கள். லஹும் தாருஸ்ஸலாமி இந்த ரப்பிஹிம் வஹுவ வலியுஹும் பிமா கானு யஅமலூன். அவர்களின் இறைவனிடம் அவர்களுக்கு சாந்தி அளிக்கும் இல்லம் உண்டு. மேலும் அவர்கள் மேற்கொண்ட நேரிய செயல்முறையின் காரணமாக அவனே அவர்களுக்கு பாதுகாப்பளிப்பவனாக இருக்கிறான். ஸோ யார் அல்லாஹ்வுடைய அந்த பாதையை சூஸ் பண்ணி போகிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ்கிட்ட அந்த அமைதியான இல்லம் இருக்கான். ஸோ தாருஸ் சலாம் அப்படின்னா சாந்தி அளிக்கக்கூடிய இல்லம் இறைவன்கிட்ட இருக்குது. இன்றைக்கும் நம்ம எதை நோக்கி போகிறோம்? எனக்கு நிம்மதியான இடம் வேணும்னு தான் போகிறோம். இப்போ நிம்மதியான இடம் வேணும்னா நம்ம நல்ல செயல்கள் செஞ்சால் தான் அந்த நிம்மதியான இடம் கிடைக்கும். அது இறைவன்கிட்ட இருக்குது. இன்னும் அவங்க மேற்கொண்ட நேரிய செயல்முறையின் காரணமாக பாருங்கள், நம்ம செஞ்ச அந்த நேரான செயல்முறையின் காரணமாகத்தான் அவர்களுக்கு அல்லாஹ் அதை பாதுகாப்பளிப்பவனாக இருக்கிறான். ஸோ அந்த ஒரு அமைதியான ஒரு சாந்தி அளிக்கக்கூடிய இல்லம்னாவே பாதுகாப்பு தானே, ஷெல்டர்ன்னு தான் சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட பாதுகாப்பு இறைவன்கிட்ட இருக்குது. நம்மளுடைய செயல்கள் சிறப்பாக இருந்தால் சிறப்பான சாந்தி அளிக்கக்கூடிய இல்லம் இறைவன்கிட்ட இருக்குது. அடுத்து பாருங்கள். வயௌம யஹ்ஷுருஹும்
ஜமீஅன் யா மஅஷரல் ஜின்னி கதிஸ்தக்தர்தும் மினல் இன்சி வகால அவுலியாஉஹும் மினல் இன்சி ரப்பனஸ்தம்தஅ பஅஸுனா பிபஅஸின் வபலக்னா அஜலனா அல்லதி அஜ்ஜல்த லனா காலன்னாரு மஸ்வாக்கும் ஹாலிதீன ஃபீஹா இல்லா மாஷா அல்லாஹு இன்ன ரப்பக ஹக்கீமுன் அலீம். மேலும் எந்நாளில் அவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று திரட்டுவானோ அந்நாளில் ஜின்களை ஜின் இனத்தைச் சார்ந்த ஷைத்தான்களை நோக்கி அவன் கூறுவான், ஜின் கூட்டத்தாரே, நீங்கள் மனிதர்களில் பெரும்பாலோரை உங்கள் பக்கம் நன்கு கவர்ந்து இழுத்து கொண்டீர்களே. மேலும் மனிதர்களில் யார் யார் அவர்களுக்கு நண்பர்களாக இருந்தார்களோ அவர்கள் கூறுவார்கள், எங்கள் இறைவனே, நாங்கள் ஒருவரை ஒருவர் நன்கு பயன்படுத்தி கொண்டோம். எந்த நேரத்தை எங்களுக்காக நீ விதித்திருந்தாயோ அந்த நேரத்தை இப்போது நாங்கள் அடைந்திருக்கிறோம். அப்போது அல்லாஹ் கூறுவான், இனி நரகம்தான் உங்களின் தங்கும் இடமாகும். அதில் நீங்கள் என்றென்றும் வீழ்ந்து கிடப்பீர்கள். அதிலிருந்து அல்லாஹ் யாரை காப்பாற்ற நாடுகிறானோ அவர்கள் மட்டுமே அதிலிருந்து தப்பித்து கொள்வார்கள். நிச்சயமாக இறைவன் நுண்ணறிவாளனும் பேரறிவு கொண்டவனும் ஆவான். ஸோ கியாமத்தில் மஹ்ஷரில் அல்லாஹ் என்ன பண்ண போகிறான், ஜின்களை ஒன்று சேர்க்க போகிறான். ஜின்களை கூப்பிட்டு, நீங்கள் பூமியில் மனிதர்களை பயன்படுத்திக்கிட்டீங்க தானே அப்படின்னு கேட்க போகிறான். மனிதர்களும் அங்கே போயிட்டு என்ன சொல்ல போகிறாங்க, யா அல்லாஹ், ஜின்கள் எங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க, நாங்கள் ஜின்களை பயன்படுத்திக்கிட்டு இருந்துட்டோம், ஃபைனலாக இங்கே நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ இந்த ஜின்கள் யார், ஜின்கள் என்னத்தை பயன்படுத்துகிறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலையுமே அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் நேரான வழி போகணும் அப்படின்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜின்களை பற்றியும் பேசுகிறான். ஸோ ஜின்கள் பற்றின முழு அவேர்னஸ், நம்ம மனுஷங்களை பற்றியே இன்னும் நம்ம படிக்கலை. நம்ம இனம்தான் மனுஷங்களே அவங்களுடைய தன்மை என்ன, அவங்களாம் யார் என்னங்கிறது பெருசாக நமக்கு தெரியாது. அப்போ ஜின்களை நமக்கு எப்படி தெரியும்? ஸோ கொஞ்சம் ஜின்களை வச்சு ஜின்கள் பற்றின அவேர்னஸ் நமக்கு இருக்க வேண்டியது முக்கியம்தான். ஸோ என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் ஒரு பெரிய நிலைக்கு நான் வரணும், இல்லை பெரிய விஷயங்கள் நான் செய்யணும் அப்படின்னா அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய அதாவது நம்ம சகோதரர்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள், அவங்க வணங்கக்கூடிய சில சிலைகள், சில இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நார்மல் மனுஷங்க மாதிரியே இருக்காது, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த இச்சி அப்படின்னு முடிகிறதெல்லாம் பெண் ஜின்கள் அப்படிங்கிறது கூட நிறைய என்ன சொல்கிறது, ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சு இந்த ஜின்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய கோயில்களில் இருக்கக்கூடிய அந்த சிலைகளாக இருக்கட்டும், அந்த விக்கிரகங்களாக இருக்கட்டும், ஸோ சிலர் சொல்லுவாங்கள்ல, நாங்கள் கோயிலில் எது கேட்டாலும் எங்களுக்கு கிடச்சிடும். ஸோ என்னென்னா அதெல்லாம் சில ஜின்களுடைய வேலைகள் தான். ஸோ ஏன்னா இப்போது அதுக்காக அந்த ஜின்கள் என்ன கேட்குங்கிறதும் சில இது இருக்குது. நம்ம காமெடியாக படங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். இன்னும் இது பற்றி நிறைய ஹாலிவுட் இதிலெல்லாம் கூட வெவ்வேறு மாதிரிலாம் வரும். அந்தந்த மக்கள் எதெல்லாம் நம்புகிறாங்களோ அதை வச்சு படங்கள் வரும். ஏன் இதை நான் குறிப்பிடுறேன் அப்படின்னா, ஜின்கள் பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. அவங்க நெருப்பால் படைக்கப்பட்டவங்க, மனித கண்ணுக்கு அவங்க தெரிய மாட்டாங்க. ஆனால் மனிதர்களுக்கு தேவையான சில விஷயங்கள் லைக் செல்வம், இன்னும் சில புகழ், சில மந்திர, அதாவது சில கண்கட்டி வித்தைகள், இதையெல்லாம் ஜின்களால் பண்ண முடியும். ஸோ அதுக்கு பிரதிபலனாக ஜின்களும் மனிதர்கள்கிட்ட சில வேலைகளை கேட்கும்.
சில பலி கொடுக்கறதாக இருக்கட்டும், சில அருவருக்கத்தக்க விஷயங்கள் செய்ய வைப்பதாக இருக்கட்டும், இதெல்லாம். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் கலோக்கியலாக என்ன சொல்ல மியூச்சுவலாக இது பண்ணியிருக்காங்க, வேலைகளை பார்த்துருக்காங்க. ஸோ இதைத்தான் ஃபைனலாக இப்படிலாம் நடக்குதா அப்படின்னா நடக்கிறதுனால தான் எல்லாம் பேசுகிறான். நம்மளே அறியாமல் நம்மளும் இந்த மாதிரியான கூட்டத்துக்குள்ளே இல்லாமல் இறைவன் உங்களையும் என்னையும் பாதுகாத்தருள்வானாக. ஸோ இன்னும் வந்து நம்ம இதுலேயும் கூட பார்த்திங்கன்னா நிறைய அந்த என்னென்னமோ சொல்லுவாங்க, எனக்கு சரியாக தெரில, இந்த பால் கித்தாபு அந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க, வசியம், மாந்திரீகம், இதெல்லாம் கூட என்னென்னமோ சொல்லுவாங்கன்னு வைங்களேன். ஸோ இப்படி இருக்கிறவங்க எல்லா இதையுமே கூட இந்த ஜின்கள் தான் அல்ல டைரெக்டாக சொல்கிறான். இந்த மாதிரி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது அல்லாஹ் என்ன சொல்லுவான், நரகத்துக்கு போங்க, எல்லாரும் நரகத்துக்கு போங்க, நான் யாரை நாடுறேனோ அவங்க மட்டும்தான் இதிலேருந்து நீங்கள் தப்ப முடியும். ஸோ இவங்க எல்லாம் நரகத்துக்கு போகிறவங்க, அதுலேருந்து அவங்க தப்ப முடியுமா முடியாதாங்கிறது நமக்கு பிரச்சனை இல்லை, அது அல்லாஹ்வாச்சு அவங்களாச்சு. ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான், யார் தப்புவாங்கங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படிங்கிறான். இறைவன் நுண்ணறிவாளனும் பேரறிவு கொண்டவனுமாக இருப்பான், பேரறிவு கொண்டவனும் ஆவான். அடுத்து பாருங்க, وَكَذَلِكَ نُوَلِّي بَعْضَ الظَّالِمِينَ بَعْضًا بِمَا كَانُوا يَكْسِبُونَ. பாருங்கள், இவ்வாறே அக்கிரமக்காரர்கள் உலகில் ஒன்றிணைந்து சம்பாதித்து கொண்டிருந்தவற்றின் காரணத்தால் மறுமையில் அவர்களில் சிலரை வேறு சிலருக்கு நண்பர்கள் ஆக்குவோம். ஸோ இந்த உலகத்தில் இங்கே இப்போ நம்ம இப்போ பூமியில் அக்கிரமக்காரர்கள் என்ன பண்ணுறாங்களாம், ஒன்றோடு ஒன்று கலந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருந்த காரணத்தினால். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலியில் சண்டை வரணுமா, ஃபேமிலிக்குள்ளே அடிச்சுக்கிடணுமா, நாட்டுக்குள்ளே அடிச்சுக்கணுமா, ஊருக்குள்ளே அடிச்சுக்கிடணுமா, நாடு விட்டு நாடு, இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை மூட்டி விட்டு சிலர் குளிர் காய்வாங்க, இல்லை சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அக்கிரமங்கள் அதிகமாக ஏற்படுத்திக்கிட்டு இதை ஜின்களை பற்றி பேசிட்டு அடுத்து இதை பேசுகிறான்ல. அப்போது ரெண்டத்துக்கும் கனெக்டிவிட்டி இருக்கும். அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இறைவன் நமக்கு தன்மையை கொடுக்கணும், சரியா? அப்போ ஜின்களை பற்றி பேசிட்டு எல்லாம் அடுத்தது சொல்கிறான், இந்த மாதிரி அக்கிரமக்காரர்கள் இங்கே வந்து அந்த ஜின்னும் மனுஷனும் சேர்ந்து இங்கே அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால மறுமையில் சிலரை வேறு சிலருக்கு நண்பர்கள் ஆக்குவோம். அக்கிரமம் புரிஞ்சவங்களில் நீங்கள் என்னதான் நீங்கள் ஜின்னாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் ஃபைனலாக வரும்போது உங்களை நண்பர்களாக ஆக்குவோம் அப்படின்னு இறைவன் சொல்கிறான். நுவல்லி அப்படின்னா நண்பர்கள் அப்படிங்கிறத தாண்டி கூட இருப்பாங்கல்ல, ஸோ அதையும் குறிக்கும். ஸோ கூட 2 பேர் ஒன்று சேர்ப்போம், உங்களெல்லாம் ஒன்று சேர்ப்போம், நீங்கள் எல்லாம் ஃப்ரெண்டு மாதிரி இருப்பீங்க அப்படின்னா அந்த இடத்துல இப்போ என் ஃப்ரெண்டு நரகத்துக்கு போனால் நானும் நரகத்துக்கு போவேன்னு மீம்ஸில் வேணால் பார்க்கலாம், மீம்ஸ்லையும் காமெடிக்கு வேணால் சொல்லலாம். நெசத்தில் அப்படி நம்ம இருக்க மாட்டோம், இருக்க முடியாது. ஆனால் இப்போ வந்து நிறைய காமெடின்ற பேரில் இந்த மாதிரி முட்டாள்தனமான நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம பார்க்க முடியுது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இந்த மாதிரி அழிச்சாட்டியம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக அவங்கள மறுமையில் நண்பர்கள் ஆக்கி விடுவேன், அவங்க எங்கே போகிறாங்களோ அங்கே தான் நீங்களும் போவீங்க அப்படிங்கிறத சொல்கிறான். அடுத்து பாருங்கள், அல்லாஹ் இன்னும் ஜின்னு மனுஷனை தான் பற்றி பேசிக்கிட்டு இருக்கான். அடுத்த ஆயத்தை பாருங்கள், யா மஅஷரல் ஜின்னி வல் இன்சி அலம் யஅதீக்கும் ருசூலும் மின்கும் யகுஸ்ஸூன அலைக்கும் ஆயாதி வயுன்திரூனக்கும் லிகாஅ யௌமிக்கும் ஹாதா காலு ஷஹித்னா அலா அன்ஃபுசினா வகர்ரத்துஹுமுல் ஹயாத்துத் துன்யா வஷஹீது அலா அன்ஃபுசிஹிம் அன்னஹும் கானு காஃபிரீன்.
அச்சமயத்தில் அல்லாஹ் அவர்களிடம் இப்படி வினவுவான்: ஜின் மற்றும் மனித கூட்டத்தார்களே, உங்களுக்கு என் வசனங்களை ஓதிக் காட்டி நீங்கள் சந்திக்கப் போகும் இந்நாளின் விளைவு குறித்து எச்சரிக்கை செய்கின்ற தூதர்கள் உங்களிலிருந்தே உங்களிடம் வரவில்லையா? அதற்கு அவர்கள், ஆம், வந்தார்கள். எங்களுக்கு எதிராக நாங்களே சாட்சி கூறுகிறோம் என்று கூறுவார்கள். இந்த உலக வாழ்க்கை இன்று அவர்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. ஆனால் அவர்கள் நிராகரிப்பாளர்களாய் வாழ்ந்ததாக அன்று தங்களுக்கு எதிராக சாட்சி கூறுவார்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அழிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை நான் ஒரே லெவலில் கூட்டிகிட்டு வருவேன். அப்போ வச்சு நான் கேள்வி கேட்பேன். உங்களில் இருந்தே, மனிதனே ஜின்னே, உங்ககிட்ட இருந்தே உங்களுக்கு நல்லது கெட்டது சொல்கிற என்னுடைய வார்த்தைகளை, என்னுடைய வசனங்களை சொல்லக்கூடியவர்களை உங்களுக்கு நான் அனுப்பலையா அப்படின்னு அல்லாஹ் கேட்க போகிறான். அப்போ அவங்க சொல்லுவாங்களாம், நிச்சயமாக நீ அனுப்புனையா அல்லாஹ், எங்களுக்கு நாங்களே எதிராக சாட்சி சொல்கிறோம் அப்படின்னு அவங்க எதிராக சாட்சி சொல்ல போகிறாங்க. எப்போது? கியாமத்தில். இந்த உலக வாழ்க்கை அவங்கள ஏமாற்றத்தில் ஆழ்த்தியிருக்கு. அதனால் அவங்க நிராகரிப்பாளர்களாகத்தான் இருப்பாங்க. ஆனால் ஃபைனலாக அவங்க தங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு அழிச்சாட்டியத்துக்கு பின்னாடியுமே ஒரு ஜின் உள்ளே இருக்கும். ஸோ அது கண்ணுக்கு தெரியலைன்னாலும் அதனுடைய விவகாரங்கள் இருக்குது. அதை பற்றி ரொம்ப இன்டெப்த்தாக நம்ம உள்ளே போகிறதுக்கு சிலருக்கு ரொம்ப ஆர்வம் வரும் தான், யார் ஜின்னோட வேலைகள் என்ன ஏது அதெல்லாம். ஸோ உங்களுடைய ஆர்வங்கள் இருக்கட்டும். அது இன்ஷா அல்லாஹ் இறைவன் உங்களுக்கு எப்போ தேவையோ, எவ்வளோ தேவையோ அதை உங்களுக்கு கொண்டு காமிச்சிட்டே இருப்பான் அத்தாட்சிகளை. இப்போதைக்கு நம்ம குரானை பேசிக் லெவலில் பார்க்குறோம் அப்படிங்கிறதுனால இந்த விஷயங்களெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுட்டு உள்ளே போவோம். சரியா? இன்ஷா அல்லாஹ் இந்த குரான் ஒரு தடவை நம்ம முடித்த பிறகு இன்ஷா அல்லாஹ் அடுத்து நம்ம தஃப்சீர் இப்னு கதீர் வச்சும் கூட நம்ம அடுத்தடுத்து ஓதலாம் இன்ஷா அல்லாஹ். இப்போ பேசிக் குரானோட அந்த தர்ஜுமா மட்டும் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். சரியா? ஜின்களை பற்றி ரொம்ப ஆராய வேணாம். பட் எந்தெந்த இடத்துலலாம் அழிச்சாட்டியம் நடக்குதோ, வரம்பு மீறுதல் நடக்குதோ, அங்கெல்லாம் அவரும் ஒரு பார்ட்டாக, அதாவது அந்த ஏன்னா ஷைத்தான் சொல்லி தானே இது பண்ணியிருக்கான். ஷைத்தான் ஜின்னினம் தானே. ஒவ்வொரு இடத்துலையும் உன்னோட அடியானுக்கு எதிராக நான் நிற்பேன், உன் அடியானை வலிக்கெடுக்க நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி தானே இது போட்டிருக்கான். ஸோ அப்போது அந்த ஜின்களும் இந்த மனிதர்களும் நிராகரிப்பாளர்களாக இங்கே வாழ்ந்தாலும் கூட கியாமத்தில் அவங்களுக்கு எதிராகவே சாட்சி சொல்ல போகிறாங்க அப்படின்னு இறைவன் சொல்கிறான். அடுத்து பாருங்கள், ذَلِكَ அல்லம் யகுன் ரப்புக முஹ்லிகல் குரா பிஸுல்மின் வஅஹ்லுஹா காஃபிலூன். இவ்வாறு அவர்களிடம் சாட்சியம் பெறுவது எதற்காகவெனில், இறைவன் எந்த ஊரையும் அங்கு வாழ்வோர் உண்மையை அறியாது இருக்கும் நிலையில் அநியாயமாய் அழிப்பதில்லை எனும் உண்மை நிரூபணமாவதற்காகத்தான். ஸோ இந்த சாட்சியம்லாம் எதுக்கு அல்லாஹ் சொல்கிறான், இதெல்லாம் ஏன் சொல்கிறான் அப்படின்னா, இறைவன், உங்கள் இறைவன், இந்த வார்த்தைகள் நம்ம யார்கிட்டையாவது சொன்னால் யாராவது ஏற்றுக்காமல் இருப்பாங்களா? உங்கள் இறைவனா அல்லாஹ் சொல்கிறான், இறைவன் எந்த ஊரையும் அங்கு வாழ்வோர் உண்மையை அறியாது இருக்கும் நிலையில் அநியாயமாய் அழிப்பதில்லை. ஸோ எந்த ஒரு சமூகம் அழியுதோ, எந்த ஊர் அழியுதோ, அங்கே ஏதாவது ஒரு தவறுகள் நடக்கும். அதை இது தப்பு, இதை நீங்கள் செய்யாதீங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆளை அனுப்பாமல், ஒரு அவகாசம் கொடுக்காம இறைவன் எந்த ஊரையும் அழிக்கிறதில்ல. ஏன்னா ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல. அவ்வளோ அல்லாஹ் அவ்வளோ மோசமானவனா? ஸோ அந்த வாய்ப்பு கொடுக்க இந்த மாதிரி ஆட்களை அனுப்புவான். அனுப்பியும் இவங்க கேட்காத பட்சத்தில் தான் இவங்களுக்கான தண்டனைகள் வருது.
இந்த உண்மையை நிரூபிக்கிறதுக்காகத்தான் இந்த விவகாரத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு இறைவன் இங்கே குறிப்பிடுறான். அடுத்து பாருங்க, வலிக்குள்ளின் தரஜாத்தும் மிம்மா அமிலு வமா ரப்புக பிகாஃபிலின் அம்மா யஅமலூன். ஸோ ஒவ்வொருவருக்கும் அவரவரின் செயல்களை பொறுத்து சில படித்தரங்கள் உள்ளன. இறைவன் அவர்கள் செய்கின்ற செயல்களை பற்றி கவனமற்றவனாய் இல்லை. ஸோ நம்மளுடைய படித்தரங்கள் என்னவா, செயல்களை வச்சு தான் இருக்குது. ஆனால் நம்ம காலைல சாப்பியன்ஸை பார்த்தோம்ல, கடவுள் யாரையும் படித்தரம் வச்சு படைக்கலை, நம்மளாக ஒரு ஒரு கற்பனையான ஒரு ஒழுங்குமுறையை ஏற்படுத்தணும் அப்படின்னு சாப்பியன்ஸ் பேசுனாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு நான் படித்தரம் இருக்குது. அது எப்படின்னா, நீங்கள் என்ன செயல் செய்கிறீங்கன்றதை பொறுத்து இருக்குது, உங்களுடைய அமல்களை பொறுத்து இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு நல்ல செயல்கள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் டாப்பில் போவீங்க. எந்த அளவுக்கு தீய செயல்கள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கீழே போவீங்க. ஸோ இந்த செயல்களை பற்றிலாம் அல்லாஹ் கவனமற்றவனாக இல்லை, அவன் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கான். அடுத்து பாருங்க, வரப்புகல் கனியூ துர் ரஹ்மதி இன் யஷா யுத்ஹிபுக்கும் வயஸ்தஹ்லிஃப் மிம்பஅதிக்கும் மா யஷாஉ கமா அன்ஷஅக்கும் மின் துர்ரியதி கௌமின் ஆகரீன். மேலும் உம்முடைய இறைவன் தன்னிறைவானவனும் இரக்கமுடையவனுமாய் இருக்கிறான். ஸோ நம்ம உங்களுடைய இறைவன், எல்லா இடத்துலையுமே அல்லாஹ் உங்கள் இறைவன்னு சொல்கிறான். ஆனால் நம்ம முஸ்லீம்கள் என்ன பண்ணுறோம், எங்கள் அல்லாங்கிறோம். எல்லாருக்கும் ஒரே அல்லாஹ் தான். ஸோ உம்முடைய இறைவன் தன்னிறைவானவன், அவன் செல்ஃப் சாட்டிஸ்ஃபை, செல்ஃப் சஃபிஷியன்ட். அதாவது அவனுக்கு அவனே போதுமானவன், அவனுக்கு வேறு யாருமே தேவையே இல்லை. ஆனால் இன்றைக்கி யாரெல்லாம் இறைவன், யாரையெல்லாம் கடவுள்னு சொல்கிறாங்களோ நம்ம சகோதரர்கள், அவங்க அந்த கடவுளை சுத்தம் பண்ண ஒரு ஆள், கடவுளுக்கு பொட்டு வைக்க, பூ வைக்க, இதுக்கெல்லாம் ஒரு ஆள். இன்னும் நம்மளே என்ன நினச்சிட்டோம், அல்லாஹ்க்கு நம்ம தொழுதாதான் அல்லாஹ்க்கு சிறப்புன்னு நினச்சிக்கிட்டோம். நம்ம ஃபாத்தியா ஓதணும், இந்த மாதிரிலாம் நம்மளும் நினச்சிக்கிறோம். நம்ம தொழுகிறது, ஃபாத்தியா ஓதுறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இன்ஃபேக்ட் ஃபாத்தியாலாம் ரொம்ப சொல்கிறதுக்கு இல்லை. தொழுகையாவது நமக்கு நல்லது, நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு, உள்ள ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஃபாத்தியாலாம் எந்த கேட்டகரியில் வரும்னு எனக்கு சொல்ல தெரியல. அது இறைவன் பொருந்தி கொள்ளணும் அந்த மக்களை. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் இறைவனுக்கு தேவையில்லை. ஏன்னா தன்னிறைவானவன் அவன், அதே சமயம் இரக்கமுடையவனுமாய் இருக்கிறான். அவன் நாடினால் உங்களை அகற்றிவிட்டு இதற்கு முன்பு இதர மக்களின் சந்ததியிலிருந்து உங்களை கொண்டு வந்தது போல் உங்களுடைய இடத்தில் தான் நாடுகின்ற மற்றவர்களை கொண்டு வந்து விடுவான். ஸோ அல்லாஹ் இந்த வசனங்களை நபிக்கு இறக்குறான். அங்கே சஹாபாக்கள் இருக்காங்க. சஹாபாக்களுக்கு இந்த வார்த்தை போகுதுன்னா எவ்வளோ நுணுக்கமாக இறைவன் அவங்கக்கிட்டேயே இதை பேசியிருப்பான். யோசிச்சு பாருங்க, சஹாபாக்கள் நம்மளை விட 1000 மடங்கு மேன்மையானவங்க, அவ்வளோ அமல்கள் செஞ்சவங்க. ஆனால் அவங்கக்கிட்டேயே அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்கிறான்னா, இன்றைக்கி நமக்கும் இந்த வார்த்தை, நமக்கும் இதே வார்த்தை தான். நீங்கள் அல்லாஹ் எதுக்குமே தேவையற்றவன், ரொம்ப இரக்கமுடையவன் தான். அவன் நாடுனா நீங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களை அகற்றிட்டு வேறு மக்களுடைய சந்ததியிலேருந்து உங்களை கொண்டு வந்தான்ல. இப்போ நமக்கு முன்னாடி வேறு யாரோ இந்த மிஷன் அல்லாஹ்வுடைய மிஷன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ ஃபைனலாக வந்துருந்துச்சு. அப்போ அவருக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி இந்த சஹாபாக்கள் இருந்தாங்க. அந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஒழுங்காக இல்லை அப்படின்னா நான் உங்களை நீக்கிட்டு வேறு ஒரு சமூகத்தை கொண்டு வருவேன்.
இதுக்கு என்னால் முடியும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். மற்ற மக்களோட சந்ததியிலேருந்து உங்களை நான் கொண்டு வந்த மாதிரி உங்களை தூக்கிட்டு இன்னொருத்தவங்களையும் என்னால் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறான். ஸோ இன்ஷா அல்லாஹ் அப்போ நம்ம இப்போ இருக்கிறதுல எந்த கூட்டம் வந்து நேர்வழி பெற்றதுன்னே தெரியலை. முஸ்லீமா, ஹிந்துவா, கிறிஸ்டினா, யாரை சொல்ல முடியும் சொல்லுங்கள்? யாருன்னே தெரியலை. அல்லாஹ்க்கு தான் தெரியும் யார். நம்மளுடைய எண்ணமும் நம்மளுடைய செயலும் தான் முடிவு பண்ணும். நம்மளுடைய எண்ணமும் நம்மளுடைய செயலும் தான் இறைவன்கிட்ட பேசும். அப்போ இறைவன் தான் முடிவு பண்ணுவான். ஸோ நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த இஸ்லாம் கரெக்டு. அன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டது இஸ்லாமியர்கள், இஸ்லாமோடைய வேலை செஞ்சது கரெக்டு. ஆனால் இன்றைக்கி உள்ள இஸ்லாம் தெரியாது, கேள்விக்குறி தான். ஸோ இது சரியாக தப்பான்னு நமக்கு தெரியாது. ஸோ இதில் நம்ம வந்து இனிமே தான் இப்போ தான் இறைவன் என்ன பேசுகிறாங்கிறத பார்த்துக்கிட்டு வரோம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அதனால் எப்போவுமே இஸ்லாம் அப்படின்னு எந்த ஒரு இடத்துலையுமே நினச்சிடாதீங்க. இந்த இஸ்லாம்ங்கிறதுக்காக நான் உயர்ந்தவன், மற்றவங்க பாவம், மற்றவங்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்துக்குடைய அல்லாஹ் நினச்சிடாதீங்க. ஏன்னா நமக்கு தான் அல்லாஹ் ஹிதாயத்து கொடுக்கணும். அவங்களுக்காவது எதுவும் தெரியலை, எது சரி எது தப்பு. அல்லாஹ் வந்து எவ்வளோ அவங்களுக்கு புரிய வச்சுருக்கான்னு தெரில. ஆனால் மாஷா அல்லாஹ் நமக்கு சூரா அல் அன்ஆம் வரைக்கும் ஓதியிருக்கோம், 6 சூறா ஓதியிருக்கோம். இதிலேருந்து நம்ம எவ்வளோ விஷயங்கள் எடுத்துக்கிறோமோ அதாவது நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ நம்மளை நம்ம சீர்படுத்திக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம்தான் நம்ம அடுத்தவங்கள சொல்ல முடியும். ஸோ அவங்கள சொல்லணுன்னாலும் முதல்ல நம்மளை சீர் பண்ணாதான் முடியும். ஸோ ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஒழுங்காக இல்லை, நீங்கள் வேலையை ஒழுங்காக பார்க்கலன்னா உங்களை தூக்கிட்டு வேறு யாரையும் நான் கொண்டு வருவேங்கிறான். அப்போ அல்லாஹ் நமக்கு கொடுத்த வேலையை பார்க்கலன்னா நம்மளை இந்த ப்ராஜெக்ட்லேருந்து தூக்கிட்டு வேறு யாரையாவது கொண்டு வந்துடுவான். இறைவன் பாதுகாப்பானாக. அடுத்து பாருங்கள், இன்னமா து அதூன லஆத்தின் வமா அன்தும் பிமுஜிஸீன். உங்களுக்கு வாக்களிக்கப்படும் விஷயம் திண்ணமாக வந்தே தீரும். இறைவனை இயலாமைக்குள்ளாக்கும் வலிமை உங்களுக்கு இல்லை. ஸோ இன்றைக்கி ஏகப்பட்ட பயங்கள், ஏகப்பட்ட இந்த போர் நடக்குதான், இது நடக்குதான், அது நடக்குதான், ஏகப்பட்ட என் பிள்ளைகள படிப்புக்கு என்ன செய்கிறது, என் பிள்ளைகள வாழ்கிறதுக்கு என்ன செய்கிறது, என் பிள்ளைங்களுக்கு நான் வீடு கட்டலையே, வாசல் கட்டலையே, இப்படி ஏகப்பட்ட நம்ம மைண்டில் ஓடிட்டே இருக்குது. ஆனால் விஷயம் என்னென்னா, உங்களுக்கு என்ன அல்லாஹ் வாக்களிச்சிருக்கானோ அது நிச்சயமாக வரும். நம்ம இறைவனை இயலாமைக்குள்ளாக்க முடியாது, அந்த வலிமை உங்களுக்கு இல்லை. ஏன்னா இந்த மனுஷன் ஜின்னெல்லாம் வச்சு இதைத்தான் நம்ம இது பண்ணுறோம். அந்த சூனியம், இந்த மற்ற இதெல்லாம் வந்து அவங்கள கெடுக்கணும், இவங்கள கெடுக்கணும், இல்லை இவங்க எனக்கு இது செய்யணும், அவங்க இது செய்யணும், இந்த மாதிரி சில கூட்டங்கள் இருக்குது. அந்த கூட்டம் எப்படியாப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னா, ஒன்று ரொம்ப கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, அறிவே இல்லாதவங்க, பகுத்தறிவே இல்லாத ஒரு ஆளாக இருப்பாங்க. இல்லை ரொம்ப மேல்மட்டத்தில் எல்லாமே டாப்புடா, எனக்கு எல்லாமே தெரியும்டா, அந்த ரொம்ப அட்மோஸ்டில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பகுத்தறிவாளர்கள் யாரும் ஜின்களோட போய் சேர மாட்டாங்க. ஸோ அல்லாவை இயலாமைக்கு உள்ளாக்க முடியாது, ஜின்களாலையும் சரி மனிதர்களாகவும் சரி அந்த வலிமை உங்களுக்கு இல்லை, இறைவன் சொல்லிட்டான். அடுத்து பாருங்கள், குல் யா கௌமி உமலு அலா மகானதிக்கும் இன்னி ஆமில் ஃபசௌஃப தஅலமூன மன் தகூனு லஹு ஆகிபத்துத்தார் இன்னஹு லா யுஃப்லிஹுஸ் ஸாலிமூன். நபியே கூறுவீராக, என் சமூகத்தாரே, நீங்கள் உங்கள் வழியில் செயல்பட்டு கொண்டு இருங்கள், நானும் எனது வழியில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறேன். இவ்வுலக வாழ்வின் இறுதி விளைவு யாருக்கு சாதமாக அமையும் என்பதை நீங்கள் விரைவில் அறிந்து கொள்வீர்கள். அக்கிரமக்காரர்கள் வெற்றியடைய மாட்டார்கள் என்பது என் நிலையிலும் யதார்த்த உண்மையாகும்.
அல்லாஹ் நபியவே சொல்லிட்டான். ஸோ நம்மளும் இன்றைக்கி என்ன சொல்லணும், என் சமூகத்தாரே நீங்கள் உங்கள் வழியில் செயல்படுங்க, நான் என்னோடய வழியில் செயல்படுறேன். எப்போ இந்த வார்த்தையை சொல்கிறான், ரொம்ப இந்த ஜின்களை எடுத்துக்கிட்டு ரொம்ப அதாவது ஆரம்பத்தில் அல்லாஹ் நேர்வழிக்கு உடையவங்களுக்கு நேர்வழி காட்டுவேன், நேர்வழி இல்லாதவங்களுக்கு நான் நேர்வழியை காட்ட மாட்டேன், நான் நாடுறவங்களுக்குன்னு சொல்லிட்டு அடுத்து வந்து இந்த ஜின்கள் இதை பற்றிலாம் பேசிட்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகுன்றதெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் என்ன சொல்கிறான், என்னுடைய சமூகத்தாரே. அப்போது அந்த இடத்த விட்டு நீங்கள் நகருங்கன்னு சொல்லலை. என்ன சொல்கிறான், அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ நீங்கள் பண்ணுங்கள், நான் என்ன பண்ணுறேனோ நான் பண்ணிக்கிறேன். இதோட விளைவு யாருக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிறத விரைவில் நீங்கள் பார்த்துக்குவீங்க அப்படின்னு அல்லாஹ் வந்து சொல்கிறான். அக்கிரமக்காரர்கள், நீங்கள் யூஸ்வலாக இது உலகறிஞ்ச உண்மை தானே, அக்கிரமக்காரர்கள் வெற்றி அடைய மாட்டாங்க. இது எல்லா நிலையிலையுமே யதார்த்த உண்மை இதுதான் அப்படின்னு சொல்கிறான். அடுத்து பாருங்க, வஜ்அலு லில்லாஹி மிம்மா தரமினர் ஹர்சி வல் அன்ஆமி நசீபன் ஃபகாலு ஹாதா லில்லாஹி பிஸஅமீஹிம் வஹாதா லிஷுரகாஇனா ஃபமா கான லிஷுரகாஇஹிம் ஃபலா யசிலு இலல்லாஹ் வமா கான லில்லாஹி ஃபஹுவ யசிலு இலா ஷுரகாஇஹிம் சாஅ மா யஹ்குமூன். இந்த மக்கள் அல்லாஹுவுக்காக அவனே உற்பத்தி செய்த வேளாண்மை, கால்நடைகள் ஆகியவற்றிலிருந்து ஒரு பாகத்தை ஒதுக்கி இது அல்லாஹுவுக்குரியது என்றும், மற்றொரு பாகத்தை ஒதுக்கி இது நாங்கள் ஏற்படுத்திய இணை தெய்வங்களுக்கு உரியது என்றும் எந்த அடிப்படையும் இல்லாமல் கூறுகிறார்கள். எப்பாகம் அவர்களுடைய இணை தெய்வங்களுக்கு உரியதோ அது அல்லாஹ்வுக்கு சேருவதில்லை. ஆனால் எது அல்லாஹ்வுக்கு உரியதோ அது அவர்களின் இணை தெய்வங்களுக்கு சேருகிறது. அவர்கள் எடுக்கும் முடிவு எவ்வளவு மோசமானது. இப்போ வருது பாருங்க, அல்லாஹ் அங்கே மேலேருந்து சொல்லிகிட்டே வரான்ல, ஃபுட்டு வந்து நீங்கள் வந்து ஹலாலாக சாப்பிடுங்க, வேறு யாருக்கும் படைக்கப்பட்டதை வந்து நீங்கள் வேறு யார் பேர் சொல்லியும் அறுக்கப்பட்டதை நீங்கள் சாப்பிடாதீங்க, இதெல்லாம் சொல்லிகிட்டே வரான்ல. அப்போ இந்த இடத்துல அந்த அவங்களுடைய நிய்யத்தை தான் எல்லாம் சொல்கிறான். ஸோ இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்களாம், அவங்க சம்பாதிச்சதில் இங்கே பாருங்கள், அவங்களுடைய வேளாண்மை, கால்நடைகள், வேளாண்மைனா என்ன, அக்ரிகல்ச்சர், அவங்களுடைய விவசாய இது, அவங்களுடைய அந்த இறைச்சி, இதிலலாம் வந்து ஒரு 2 பாகமாக, ஒரு பாகம் அல்லாவுக்கான், அவங்கள படைச்ச இறைவனுக்கான், இன்னொரு பாகம் இந்த சிலைகளுக்கான். ஸோ அழகா அல்லாஹ் ஜின்னை பற்றி சொல்லிவிட்டு இந்த சிலைகளை சொல்கிறான்னா கம்பேரிட்டிவாக நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்டு ரிசர்ச்சர்ஸும் இதைத்தான் சொல்கிறாங்க. ஸோ இது பற்றின ஒரு வீடியோவும் கூட இன்ஷால்லா நான் ஷேர் பண்ணுறேன். அபு ஆசியா அவர்கள் வந்து பேசியிருப்பாங்க. ஜின்கள் பற்றின ஒரு கிளிப்ஸ் நிறைய இருக்குது யூடியூப்பில். பட் எல்லாமே சரியாக இருக்காது, அதுதான் விஷயம். எல்லாத்த பற்றியுமே யூடியூப்லேயும் கூகுள்லேயுமே இருக்குது, ஆனால் எல்லாமே சரியாக இருக்காது. நிறைய குழப்பங்கள் இருக்கும், நிறைய அனாவசியங்களும் இருக்கும். ஸோ பி அவேர் அபவுட் எவ்ரிதிங். சரியா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுடைய சம்பாத்தியத்திலேருந்து ஒரு பங்கை அல்லாவுக்கும் இன்னொரு பங்கை இணை தெய்வங்களுக்கு அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க, படைக்கிறாங்க. இதில் என்ன கொடுமை அப்படின்னா, இதில் என்ன அப்படின்னா, இவங்க அல்லாஹ்க்குன்னு, அதாவது இணை தெய்வங்களுக்கு அப்படின்னு படைக்கிறது ஒருபோதும் அல்லாஹ்க்கு போய் சேர்றதில்ல. அதே மாதிரி அல்லாவுக்கு அப்படின்னு படைக்கிறது அதையும் அல்லாஹ் எடுக்கிறது இல்லையா, என்ன பண்ணிடுறான், இணை தெய்வங்களுக்கே போயிடுதான். அப்படின்னா என்ன, அல்லாஹ் அவர்களுடைய செயல்களை ஏற்றுக்கிடலை. அவர்கள் எடுக்கும் இந்த முடிவு எவ்வளவு மோசமானது அல்லாஹ் கேட்குறான்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இணை தெய்வங்களுக்கு படைக்கிறீங்க அப்படின்னா அது அல்லாவை போய் சேராது, இணை தெய்வங்களுக்கு தான் போய் சேரும். ஸோ இதனால தான் நம்மளில் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி இணை தெய்வங்களுக்கு இது பண்ணுறத நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, அந்த மக்கள் அது மாதிரி செய்கிறாங்க. அப்போ நம்ம வந்து ஒன்று சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இறைவன் தன்னை பற்றி இங்கே பேசுகிறான். ஸோ இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த குரானுடைய ஆயத்தை வச்சு நம்ம வந்து யோசிப்போம். ஸோ முடிஞ்ச அளவு யாராவது இந்த மாதிரி கொண்டு வராங்க அப்படின்னா ஏதாவது நம்ம வந்து அவங்கக்கிட்ட இது வந்து உங்களை படைத்த இறைவனுக்கு போகுமா? ஏன்னா இறைவனுக்கு தான் போகணும் அப்படின்னா இந்த சிலைகள் வந்து என்ன பண்ணுது? ஸோ முடிஞ்ச அளவு அவங்கக்கிட்ட நம்ம ஏதாவது, நம்ம அந்தளவுக்கு பேசக்கூடிய ஆட்கள் இல்லை, அந்தளவுக்கு நமக்கு தாவா பண்ணக்கூடிய நிலைமை இல்லை அப்படின்னாலும் இந்த ஆயத்தை நீங்கள் அவங்கள்ட்ட காமிக்கலாம். யோசிச்சு பாருங்கள், ஒரு ஒரு உங்களை படைத்த இறைவன் ஒருத்தன் இருக்கான். ஆனால் நீங்கள் அவனுக்கும் நீங்கள் செய்கிறீங்க, இந்த சிலைக்கும் செய்கிறீங்க. அப்போது எப்படி அவன் வந்து ரெண்டத்தையும் பொறுத்துப்பான்? யோசிச்சு பாருங்கள். நம்ம சாதாரணமாக நம்மளுடைய கணவர் நம்மக்கிட்ட நம்ம மட்டும்தான் அவருக்கு மனைவியாக இருக்கணும்னு நினைக்கிறோம். இல்லை நம்ம தான் வந்து அவருக்கு நம்ம கணவர் வந்து அவர் மட்டும்தான் நமக்கு கணவராக இருக்கணும்னு நினப்பாங்க. படைத்த படைப்புகளே இப்படி இருக்கும் அப்படின்னா இவ்வளோ பேரையும் படைத்த இறைவன் அவன் இடத்துல இன்னொருத்தவங்களை வச்சு பார்க்கும்போது ஏற்றுப்பானா? அவன் இடத்துல இன்னொருத்தவங்களை வச்சு பார்க்கும்போது ஏற்றுப்பானா? எப்படி ஏற்றுப்பான்னு நினைக்கிறீங்க? நீங்கள் இது பண்ணுறது உங்களுக்கே ஓகேவான்னு சும்மா நினச்சி பாருங்க. அப்படின்ற ஏதோ ஒரு முறையில் முடிஞ்ச அளவு மென்மையாக அட்லீஸ்ட் நீயத்தாவது வைங்க. இந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கணும், அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு ஒரு நீயத்தாவது வைங்க. அதுக்குன்னு ரொம்ப எனக்கு அல்லாட்ட அதுக்காக தான் நம்ம கேட்குறோம், யா அல்லாஹ் தெளிவாக பேசக்கூடிய நாவுகளை எனக்கு நீ தந்தருள்வாயாக அப்படின்னு. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப 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 சென்சிட்டிவான விஷயங்கள் தான், இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் அவங்க நமக்காக கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப ஜஸ்ட் அவங்க நமக்கு வந்து நல்ல ப்ராடக்ட் தான் தருவாங்க, இது படைத்தது தரமாட்டாங்க. அப்போ நம்ம வந்து நீங்கள் எங்களுக்கு இது தரீங்க, ரொம்ப சந்தோஷம். பட் நீங்கள் படைக்கிறது வந்து உங்கள் இறைவனுக்கு போகுமா இல்லை அந்த சிலைகளுக்கு போகுமா? உங்கள் சிலைகளுக்கு போகுது அப்படின்னா இறைவன் ஏற்றுப்பானா அப்படின்னு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த மாற்று மத சகோதரர்கள்ட்ட நியமமான முறையில் நீங்கள் கேளுங்க. ஏன்னா இப்போ அல்லாஹ் நமக்கு இதை புரிய வச்சுருக்கான். இவ்வளோ நாள் நமக்கு இது புரியலை, இது தெரியலை. ஆனால் இப்போ அல்லாஹ் புரிய வச்சுருக்கான். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் இணை தெய்வங்களுக்கு போயிடும், அல்லாஹ்க்கு வந்து சேராது அப்படின்னு. ஸோ இதை இனி யாராவது படைத்து உங்களுக்கு கொண்டு வந்து ஏதாவது ஃபுட்டு தராங்க அப்படின்னா அதை வாங்காதது உங்கள் விருப்பம். பட் அவங்கக்கிட்ட நீங்கள் அதை நயமமாக சொல்லலாம், நீங்கள் எங்களுக்காக இந்த அழகான ஃபுட்டு தரீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்கள் வந்து இன்னும் நம்ம இப்படி கூட கேட்கலாம், இப்போ எனக்கு நீங்கள் கொண்டு வந்து தரீங்க சரியா, அந்த ஃபுட்டு எனக்காக கொண்டு வந்ததுன்னா ஓகே. அந்த ஃபுட்டை வேறு யாருக்கோ கொண்டு போயிட்டு அவங்களுக்கு பாதி அதே இதை எனக்கும் கொடுக்குறீங்கன்னா நான் ஏற்றுப்பேனா? ஒரு 2 வடை இருக்குமா, 2 வடையில் ஒரு வடை இருக்குமா, ஒரு வடையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பாதி அந்த வீட்டுக்காரவங்களுக்கு கொடுத்துட்டு மீதி பாதியை எனக்கு கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா நான் வாங்குவேனா? கையால் பிச்சு நீங்கள் வச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா இது இத்தனைக்கும் நம்மெல்லாம் சரிக்கு சமம். நம்மளே வாங்க மாட்டோம் அப்படின்னா இவங்க எல்லாரையும் படைத்த இறைவன் ஏற்றுக்கிறணும்னு நம்ம நினைக்கிறது எவ்வளோ முட்டாள்தனம். பட் இந்த மாதிரி நம்ம அவங்கள்ட்ட கேட்டக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்டாக நம்ம கேட்க முடியுமோ கேட்கணும். ஸோ அந்த ஒரு
ஒரு ஒரு மனதிடத்தையும் ஒரு ஒரு தெளிவையும் இறைவன் நமக்கு தரணும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இன்றைக்கி இந்த வசனத்தை நம்ம பார்த்துட்டோம். நமக்காக ஃபுட்டு தரப்போகிற அந்த மாற்று மத சகோதரர்களுக்கு இந்த ஆயத்தை நம்ம காமிச்சே தீரணும். கண்டிப்பாக காமிச்சே தீரணும். இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ஆயத்து, 6ஆம் அத்தியாயம் 136வது வசனத்தை அட்லீஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சொல்லிவிட்டு நீங்கள் விட்டுருங்க. ஆனால் கண்டிப்பாக இப்போ அடுத்து வந்து தீபாவளிலாம் வருது. ஸோ இன்ஷா அல்லாஹ் அட்லீஸ்ட் நீங்கள் ரொம்ப இது பண்ணிக்க வேணாம். ஜஸ்ட் ஒரு டவுட் மாதிரி அவங்கக்கிட்ட கேட்டுருங்க. அதே மாதிரி அவங்களுக்கு நீங்கள் புரியவும் வச்சுருங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது, இன்ஷா அல்லாஹ் உங்களால் புரிய வைக்க முடியும். பட் அதை தாண்டி காம்ப்ளிகேட் ஆக்கிக்காதீங்க. இன்னும் வந்து அல்லாஹ் நாடுறது தான் நடக்கும். சப்போஸ் காம்ப்ளிகேட் ஆனாலும் அது அல்லாஹ் நாடினதுன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. சரியா? இன்ஷா அல்லாஹ் துவா செய்வோம். இன்ஷா அல்லாஹ் நம்மளும் அந்த மாதிரி தெளிவாக நம்மளுடைய சகோதரர்களுக்கு சொல்லணும்னு நியத் வைப்போம். சரியா? வகதாலிக ஸய்யின லிகஸீரின் மினல் முஷ்ரிகீன கத்ல அவுலாதிஹிம் ஷுரகாஉஹும் லியுர்தூஹும் வலியல்பிசு அலைஹிம் தீனஹும் வலவ் ஷா அல்லாஹு மா ஃபஅலு ஃபதர்ஹும் வமா யஃப்தரூன். இவ்வாறே இணை வைப்பாளர்களில் பலருக்கு தங்கள் குழந்தைகளை தாங்களே கொலை செய்வதை அவர்களுடைய இணை தெய்வங்கள் அழகாக்கினார்கள். எதற்காகவெனில் அவர்களை அழிவுக்குள்ளாக்க வேண்டும், அவர்களின் தீனை நெறியை அவர்களுக்கு குழப்பமாக்க வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் நாடியிருந்தால் அவர்கள் அவ்வாறு செய்திருக்க மாட்டார்கள். எனவே புனைந்து கூறிக்கொண்டிருக்கும் நிலையிலேயே நீர் அவர்களை விட்டுவிடும். ஸோ நம்ம சாப்பியன்ஸ் புக்கில் கூட பார்த்தோம், தங்களோட குழந்தைங்கள அவங்களே கொன்னாங்க அப்படின்னு. காலமாக இது நடந்துகிட்டே தான் வருது. கடவுளுக்காக என் பிள்ளைய நான் பலி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம். அது இன்னும் ஒரு படி மேலே போய் பெண் குழந்தைகளை பலி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, கள்ளிப்பால் ஊற்றி கொன்னுட்டு இருந்தாங்க. அதுக்கும் ஒரு சைடு, இந்த சைடு பார்த்திங்கன்னா அது சடங்காகவே இருக்கும். அதெல்லாம் வந்து பெரிய பெரிய விவகாரங்கள், அது ஒரு சடங்காகவே இருக்குது. ஸோ இதெல்லாம் இவங்க பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, இணை தெய்வங்கள் யார்? ஜின்கள். இந்த ஜின்கள் இதுக்கு அழகாக்குறாங்க. ஏன்னா ஜின்களை பற்றி பேசிட்டு தான் அல்லாஹ் இதை சொல்கிறான். ஸோ எதுக்குன்னா அவங்கள அழிவுக்குள்ளாக்கணும், அவங்களுடைய அந்த லைஃப் ஸ்டைலை குழப்பமாக்கணும். அல்லாஹ் நாடி இருந்தால் இவங்க இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்க மாட்டாங்க தான். எனவே புனைந்து கூறி கொண்டிருக்கும் நிலையிலேயே நீர் அவர்களை விட்டுவிடும். ஸோ அடுத்து ஒன்று, இது அல்லாஹ் சொன்னதை நீங்கள் சொல்லி பாருங்கள். சொல்லி பார்த்துட்டு அதுக்கு மேலே அவங்க கேட்டால் ஓகே, கேட்கலன்னா அவங்க இஷ்டம். இதில் அவங்க சிலர் சொல்லுவாங்க, நான் சாமி கும்பிட்றேனோ இல்லையோ, இது ஒரு அன்பாக நான் இதை வெளிப்படுத்துகிறேன் அப்படிம்பாங்க. அவங்கவுங்க நியத்து நமக்கு தெரியாது. அவங்க அன்பாக யோசிச்சு பாருங்கள், வருஷத்துக்கு ஒரு தடவை நல்ல ஸ்வீட்டு காரம் எல்லாம் நம்மளை சுற்றி உள்ளவங்கள்ட்ட கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு அன்பு தானே. அது ஒரு அன்பாக நான் இதை கொடுக்குறேன்னா அல்ஹம்துலில்லாஹ். பட் இதை நீங்கள் வந்து உங்கள் கடவுளுக்கு நீங்கள் படைக்கிறீங்க அப்படிங்கிறப்ப கடவுள் அதை ஏற்றுப்பாரா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சும்மா பேச்சு வாக்கில் சொல்லி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். நான் திரும்ப சொல்கிறேன், பேச்சு வாக்கில் மட்டும். ஏன்னா நிலைமைகள் கொஞ்சம் மோசமாகத்தான் இருக்குது. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இன்னும் மோசமாக தான் மாறும். இறைவன் அந்த மாதிரி தான் விதிச்சிருக்கான். ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் ரொம்ப பேசிக்காக, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அவங்களுக்கு புரிய வைங்க. ஆனால் கண்டிப்பாக புரிய வைக்கணும். ஏன்னா அல்லாஹ் இன்றைக்கி நமக்கு இந்த வார்த்தையை காமிச்சிட்டான். இது வரைக்கும் நம்ம இந்த வார்த்தையை நம்ம பார்க்கல, அதனால் கேட்கல. இன்றைக்கி கண்ணு முன்னாடி பார்த்துட்டோம். ஸோ கண்டிப்பாக நமக்கு வரக்கூடிய நம்மளுடைய சொந்த பந்தங்கள்கிட்ட நம்ம கேட்டுத்தான் ஆகணும் இதை. ஸோ அது மீறியும் இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்கன்னா அந்த நிலையிலேயே நீங்கள் அவங்கள விட்டுருங்க. நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேணாம். அல்ஹம்துலில்லாஹ். மீதி வசனங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.